ஆஃப் சைட்ல பாலார்னு ஒரு ஆறு 1 பவுன்ஸ்ல போயிடுச்சுங்க பவுண்டரி. இந்த ஓவர்ல முதல் பந்தே 4 மாத்தி கொடுத்திருக்காங்க பிரசாந்த். செகண்ட் ஒன் இந்த முறை கீப்பர் ரெண்டுல தேர்ட் மேல குயிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. பிடிக்கிறது கஷ்டம் தான். பவுண்டரி போயிடுச்சுங்க பவுண்டரி. பேக் டு பேக் 2 நாளா கொண்டு வந்திருக்காங்க பிரசாந்த். சந்தித்த 2 பந்துமே 4 மாத்தி கொடுத்திருக்காங்க. தேர்ட் ஒன் ஹாட்ரிக் வாய்ப்பு இருக்கு. ஸ்லோ ஏர்ல ஸ்கொயர் லெக்ல போயிருக்கு. பவர் பிளேயிங் காரணமா இதுவும் பவுண்டரி போகுது. குயிக்கா டிராவல் ஆயிட்டு இருக்கு. போயிடுச்சுங்க பவுண்டரி. ஹாட்ரிக் பவுண்டரியை பதிவு பண்றாங்க பிரசாந்த். செமிஃபைனல்ல தொடர்ச்சியா 3 பாலுக்கு 3 நாளா பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க. இந்த டோர்னமெண்ட்ல முதல் ஹாட்ரிக்கை பதிவு பண்றாங்க பிரசாந்த். ஃபோர்த் ஒன் அம்பே டேட்டா நோ பால் கொடுத்திருக்காங்க. ஸ்டெப் நோ சிங்கிளுக்கான வாய்ப்பு இருக்கு. மொத்தம் இந்த பாலுக்கு 2 ரன். நோ பாலுக்கு ஃப்ரீ உண்டு. இலவச பந்து. குட் ஷாட். லாங் ஆஃப்ல சான்ஸ் ஃபார் பாப்போம். புடிச்ச கேட்ச் கிடையாது. கண்டிப்பா சிங்கிளுக்கான வாய்ப்பு தான் இருக்கு. சிங்கிள். அடுத்த பந்து அப்படியே அக்கர். இந்த முறையும் ஸ்டெப் நோ. நேருக்கு நேரு லாங் ஆஃப்ல. குட் ஷாட். இந்த பாலுக்கு 2 ரன். அகைன் நோ பால் ஃப்ரீ ஹிட் உண்டு. இலவச பந்து. ஆஃப் சைட்ல பாலான்னு ஒரு ஆரா ஸ்கொயர்ல போயிடுச்சு நினைக்கிறேன். போயிடுச்சுங்க. மேக்ஸிமம் கவர்ஸ்ல மிகப்பெரிய மேக்ஸிமம் பதிவு பண்ணி கொடுத்திருக்காங்க கார்த்திக். ஃப்ரீ ஹிட் பால நல்லா யூஸ் படுத்திருக்காங்க. ஸ்டெப் அவுட்ல ஸ்லோ ஏர்ல வந்துச்சு. ஆஃப் கட் வெரி செல்ல ஸ்டெம் லைன்ல டாட்.